ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன்னுடைய கைகளில் ஒன்று கிடைக்கப் போகின்றது. ஒரு பொக்கிஷம் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் அப்பா, வாழ்க்கையில் என்னத்தான் நான் செய்வேன் என்று புலம்பி தள்ளி கொண்டிருக்கின்றாய். இதுவே உனக்கு இறுதி கட்டம். உன்னுடைய கஷ்டங்களுக்கு இறுதி கட்டம், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு கடைசி கட்டம். கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மாற உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்காமல் இருக்கிறேன் என்று தானே நினைக்கின்றாய்? அப்படி இல்லை தங்கமே. உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடைய செய்கைகள் அனைத்துமே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன் இயற்கையான இயல்பு கண்டு நான் வியந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னுடைய சில சூழ்நிலைகள் இயல்பு நிலையில் இருந்து உன்னை மாற்றி தோற்றமளிக்க செய்கின்றது. உன் இயல்பை புரிந்தும் சிலர் உன் சூழ்நிலைகள் உன்னை இந்த அளவிற்கு நிதானம் இல்லாமல் பேச வைக்கிறது என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய வெளி பேச்சுக்களால் தான் உன்னை எடை போடுவார்கள். உன் மனதை அறிய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். உன்னை புரிந்து கொள்ளக்கூட இங்கு சரியான ஒரு நபர் இல்லை. எப்படி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை அப்படியே யாரும் வைத்து பார்ப்பதில்லை. அது அழகு என்று ரசிப்பார்கள். ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொலிவுடையதாய் மாற்றினால்தான் அதை உண்மையானது என்று நம்புவார்கள். உண்மையுள்ள பொருளை அப்படியே கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள்தான் அதிகம் இங்கு. உன் உண்மையான குணநலங்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்பார். உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லிப்பார். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எண்ணிக்கை குறையும். ஆனால் உன் மனதில் இருக்கும் உன்னுடைய அப்பாவுக்கு உன் மனதை படிக்க தெரியும் தங்கமே. உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உன் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உன் மனதில் உன்னில் உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இருப்பது நானே. உன்னுடைய இதய துடிப்பானது என் இதய துடிப்பு. ஆதலால் என் அன்பான உலகமும் உயிரும் நீயே தான் தங்கமே. உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தைரியமாக இரு. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். இனி வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும். எப்பொழுதப்பா இவையெல்லாம் நடக்கும் என்று கேட்காதே. வரும் வெள்ளிக்குள் நிச்சயம் ஒரு நாளில் உனக்கு நன்மை நடந்தே தீரும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.